இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருமே டெய்லியும் டீ போடுவோம். அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட டீ குடிப்பாங்க. அதுலேயும் இஞ்சி டீ குடிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி டீ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி டீ போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே இஞ்சியை தோல் சீவிட்டு தட்டி தான் டீயில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் இடித்து சேர்த்துக்கிறத விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி டீயில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்தோன்னா அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியையும் ஏலக்காவையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடக்கூடாது. லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக ஒரு 2-3 சுற்று விட்டிங்கனாலே போதும். இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-12 நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் டீ போடுறீங்களோ ஒரு 2 பேருக்கு டீ போட்டிங்கன்னா இதிலேருந்து அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். டீ நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் கீரையெல்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கீரையோட கலர் மாறி போயிடும். அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்காது. கலர் நல்ல மாறிட்டு ஒரு மாதிரி டார்க் கலர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் சமைச்சதுக்கப்புறமும் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கீரையை கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சுகர் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கீரையோட கலர் நமக்கு மாறாது. இந்த ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரே நமக்கு ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி கீரைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிகமாக உப்பு சேர்த்து சமைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு கீரையோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீரை வதங்க அதோட அளவு கம்மியாயிரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோன்னா இந்த கீரையில் உப்பு அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே கீரை ஓரளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காஃபி தூள் ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாயிரும். இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த காஃபி தூளை நம்ம பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி, இது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு மாதிரி கட்டியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் காஃபி தூள் எவ்வளோ நாள் ஆனாலும் கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டிடலாம். இப்போது இதை நம்ம காஃபி தூள் வச்சுருக்க பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காஃபி தூளில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் சரி, நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி எல்லா ஈரப்பதத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம காஃபி தூள் கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டியாக ஆகாது. அதே மாதிரி காஃபி தூளை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் காஃபி தூள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி காஃபி தூள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் திறந்து வச்சுருக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காஃபி தூள் கொஞ்சம் கூட கெட்டிப்படவே படாது. நீங்கள் கடைசி ஸ்பூன் யூஸ் பண்ணுற வரைக்கும் காஃபி தூள் நல்ல பவுடராக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வடிகட்டி இருக்கும். இது பெரும்பாலும் நமக்கு தேங்காய் பால் புளியறதுக்கு, ஜூஸ் வடிகட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் வச்ச இடத்துலையே நிற்காது, வலிக்கு இந்த மாதிரி விழுந்துகிட்டே தான் இருக்கும். இதை நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை இந்த ஓட்டையில் விட்டுட்டோன்னா இந்த வடிகட்டி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறமா நமக்கு ஆடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற வடிகட்டியிலலாம் இந்த ஸ்பூன் நிற்காது. ஸோ நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மாட்டி வச்சுட்டோன்னா வடிகட்டி ஆடாது, நமக்கு ஃபிக்ஸடாக நின்றுக்கும். ஸோ நம்மளோட வேலையும் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வீட்டில் கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவுறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுருப்போம். இந்த கிரேட்டர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஷார்ப்பாக இருக்கும். நாளாக இதோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த கிரேட்டரோட இடுக்குகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காக கரை பிடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காயெல்லாம் சீச்சிருந்தோன்னா ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கிரேட்டரை நல்ல ஷார்ப்பாகவும் இதோட இடுக்குகளில் இருக்க கரை அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிரேட்டரை நல்ல புதுசாக பல ஆக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கெச்சப் எடுத்திருக்கேன், அதாவது தக்காளி சாஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த கிரேட்டரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயிலை நல்லா மடிச்சிட்டு இந்த கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கரை பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு தேய்க்கிறதுனால கிரேட்டர் வந்து நல்ல ஷார்ப் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ சாஸும் போட்டு தேய்க்கிறதுனால இதில் படிஞ்சிருக்க அழுக்கு கரை எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. இதை வந்து நான் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் இருந்த கரை எல்லாமே போயிடுச்சு. கிரேட்டரும் இப்போ வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து கட்டி ஆகிடும். சுகர் வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் சுகர் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சுகர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா வந்து எப்போவுமே நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நோட் புக்கில் இருந்து எழுதாத பேப்பராக எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து மடித்து இந்த மாதிரி டப்பாவோட அடியில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பேப்பருக்கு மேலே நம்ம வந்து சுகர் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ அப்படி இல்லைனா பேப்பர் போட்டுட்டு சுகர் கொட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் இந்த பேப்பர் வந்து நமக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த சுகர் டப்பாவை நம்ம வந்து கபரில் வைக்கும்போது நிறைய எறும்பு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிராம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு 5-6 கிராம்பு எடுத்து இந்த சுகர் டப்பாக்களை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராம்பு போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து எறும்பு தொல்லை இருக்காது. அதே மாதிரி நம்ம சுகரும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் டைப்பில் நம்ம வந்து ஜாம், ஊறுகாய், சாஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ண வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டிலை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இந்த தண்ணியில் பாட்டிலை இந்த மாதிரி கவுத்தி வச்சிடலாம். இந்த பாட்டில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ண வரும். நமக்கு கண்டென்ஸ்டு மில்க், எவாப்ரேட்டட் மில்க் எல்லாமே இந்த மாதிரி டின் டைப்பில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற டின்னோட மூடியை நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளால் மறுபடியும் அதே மூடி வச்சு க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் நம்ம டின்னை ஓப்பன் பண்ணி பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அடுத்த தடவை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இந்த டின்னை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத உடனேவே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஃபாயில் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த லெமனை அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து பிழிஞ்சோன்னா இந்த லெமன்லேருந்து நமக்கு அந்தளவுக்கு ஜூஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு பிழியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து 1-2 லெமன் பிழியும் போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது. ஆனால் நிறைய லெமன் பிழியும் போதோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் ஜூஸ் போடும்போதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இந்த லெமன்லேருந்து அதிகமாக ஜூஸ் கிடைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது. இந்த பவுலில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடில் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இப்போது இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து லெமனை போட்டுடலாம். லெமன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து லெமனை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும் லெமன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு.
இப்போது இந்த லெமனை நம்ம பிழியும் போது நமக்கு வந்து அதிகமாக ஜூஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் இதோட தோல் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் பிழிய வரும், கொஞ்சம் கூட கை வலிக்காது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.